Poisson distribution, it is applied for if total number of event is pretty large. Pretty large na 1 lakh paper, 1000 papers la 1000 paper na ஒரு 2 கோடி 3 கோடி wordings இருக்கலாம், அதில் ஒரு mistakes இருக்கலாம். ஓகேவா? ஸோ total number of event is pretty large, but 50% mistakes இருக்குமா ஒரு புக்கில்? கண்டிப்பாக இருக்காது. என்ன, ஒரு 10 பேஜில் ஒரு மிஸ்டேக் இல்லை, ஒரு 100 பேஜில் ஒரு மிஸ்டேக்ஸ், ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது மிஸ்டேக் அக்கரன்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், number of printing mistake per page in large book. Second point, number of road accident per minute. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடக்குமா? இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் ஒரு ரோட்டில். நம்மளாம் இருப்போமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஃபார்முலா இஸ் e பவர் மைனஸ் m பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். m இஸ் டைம் இன்டர்வல், பெர் மினிட்டு பெர் பேஜ், அதுதான் டைம் இன்டர்வல். ஓகேவா? டைம் இன்டர்வல், ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு பேஜுக்கும் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் m. e இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 2.71828. Poisson note, Poisson distribution is uniparametric. ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் இருக்குது, which is m. m இருந்தால் போதும், நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். is uniparameter metric, which is m. Next, to find mean, variance and standard deviation of Poisson distribution of mean எப்படி டினோட் பண்ணுவோம்? மியூன்னு டினோட் பண்ணுவோம். டைம் இன்டர்வல் சொன்னோம்ல, அதுதான் மீனுக்கும் உள்ள வேல்யூ. மீன் இஸ் ஈக்குவல் டு m தான். SD இஸ் ஈக்குவல் டு √m. ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு SD ஸ்கொயர், விச் இஸ் வெறும் m. Next, to find mode. It can be unimodal or bimodal, depending upon the value of parameter. என்ன parameter? ஒரே ஒரு parameter தான், which is m. m ஓட value, if m is non-integer, then it is unimodal. Example, 5.1, 6.1 அப்படின்னு இருந்ததுன்னா modes are 5 and 6 respectively. வெறும் இன்டெக்ரல் பார்ட்டை மட்டும் எழுதுனா போதும். if m is equal to 5.1, 6.1 அப்படின்லாம் இருந்ததுன்னா mode is 5, 6 respectively. Second point,
Second point, if m is integer, then it is bimodal. M and m minus 1 are 2 modes. ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். மீன் மீடியன் மோடு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம். டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் மீன் SD of x where x is the Poisson variable which satisfies the condition p of x is equal to 2 is equal to p of x is equal to 3. என்ன கேட்குறாங்க, மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீன் கண்டுபிடிக்கணும்னா எம் கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம மீன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. எம்மோட விச் இஸ் டைம் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு மீன் தானே பாய்சானில். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா பாய்சான் ஃபார்முலா என்ன, e பவர் மைனஸ் m பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். கரெக்டாக. இங்கே அதே ஃபார்முலா m பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ e பவர் மைனஸ் m அப்படியே வச்சுப்போம். ஓகேவா. தென் m பவர் m என்னன்னு தெரியாது, m பவர் எக்ஸுக்கு பதிலாக 2 எழுதலாமா, டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் m பவர் எக்ஸ் என்னங்க 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1ன்னு எழுத போகிறோம். 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1ன்னு எழுத போகிறோம். ஓகேவா. ஃபேக்டோரியல் இப்படி தான் எழுதணும். ஓகே. ஸோ இங்கே e பவர் மைனஸ் எம்மையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு m பவர் 2யும் 3ல் பேலன்ஸ் இங்கே எத்தனை m வரும், ஒரே ஒரு m மட்டும் வரும். ஓகேவா. இங்கே 2 இங்கே 3 இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல்னால் 2 into 1, 3 ஃபேக்டோரியல்னால் 3 into 2 into 1. ஸோ ஒரு 2 into 2யும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 மட்டும் பெண்டிங் இருக்கும். ஸோ என்னென்னலாம் பேலன்ஸ் இருக்கும், இங்கே ஒன்றுமே இருக்காது. 1 is equal to ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா 1/1 1/1ல் இருக்க m டிவைடட் பை 3. ஸோ m is equal to 3. m 3னா mu is also 3 in Poisson distribution. ஸோ மீன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் will be √3. ஓகேவா. வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா வெறும் 3. ஓட்டிங்களா சம்மர். ஓகே. ஸோ மிசைல்ஸு எத்தனை மிசைல் வந்து யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அப்புறம் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் இன் 1 பாக்ஸ். இப்போ ஒரு மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 பாக்ஸ் இருக்குன்னா அது 100ல் ஒன்று டிஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றுமே டிஃபெக்டிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா. ஒரு 100 பாக்ஸ் இருக்குதுன்னா ஒரு டோட்டலாக 100 பாக்ஸே ஒரு 100 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 100 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம பாய்சான் யூஸ் பண்ணுவோம். டேட்டாவே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, எம் கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா இன்டேரக்டாக பாய்சான் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், என் மேனுஃபேக்சரர் பல்க் ப்ரொடக்ஷன். ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த கேசஸ்லாம். எ மேனுஃபேக்சரர் ஹூ ப்ரொடியூசர்ஸ் ஸ்கேனர் வாங்க ட்ரை பண்ணிங்களா, இல்லையா? இல்லை, சார் ஆர்டர் பண்ண சொல்லிடவா? 2020 எடிஷனா ஆல்ரெடி இருக்கா? வீட்டில் இருக்குன்னா ஓகே, நம்ம லாஸ்ட் 3 years கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா. புதுசாக வாங்குறவங்க லேட்டஸ்ட் எடிஷனாக இருந்தால் ஓகே, மேக்ஸுக்கு கண்டிப்பாக வேணும், வாங்கி வச்சுக்கோ. ஓகேவா. லாஸ்ட் 3 எடிஷன் 3 பேப்பர் வந்து நெட்லேருந்து எடுத்து தரேன், சும்மா இருப்பாரு. வணக்கமா, வாங்கிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம். சம்து வாங்கிக்கலாம், வாங்கிடுவீங்க, வாங்குங்க சீக்கிரம். மெடிசன் பாட்டில்ஸ் ஃபைன்
இன்னும் 4 நாள் தானே இருக்குது, ட்ரைவிங் டைம் வாங்கிக்கோ. ஓகேவா? எக்ஸாம் முடிய போதில்லை இப்போது நெக்ஸ்ட் வீக்கு. இன்னொரு தருண் பிரவீன் வச்சுருந்தாருன்னா கேட்டு பிரவீன் இருந்தால் அவங்கள்ட்ட யார்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுத்துரு. ஓகேவா? மேனுஃபேக்சரர் who produces medicine bottles finds that 0.1% bottles are defective. The bottle are packed in boxes containing 500 bottles. A buyer buys 100 boxes from the producer. கொஞ்சம் குயிக்காக எழுதிக்கோங்க. using Poisson distribution. Find how many boxes will contain at least 2 defectives. E power minus 5 e power minus 0.5 is equal to 0.6065 அப்படின்னு உனக்கு வேல்யூ கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன்ஸ் ஆர் 7, ஆப்ஷன் பி 13, ஆப்ஷன் சி 9 அண்ட் ஆப்ஷன் டி இஸ் 11. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிப்போம். e பவர் மைனஸ் m பவர் x டிவைடட் பை x ஃபேக்டோரியல். ஓகேவா? எனக்கு m என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். m mங்கிறது டைம் இன்டர்வல். ஓகேவா? ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு np, n இன்ட்டு 0.5%. n என்னது? 500 பாட்டில்ஸ். ஓகேவா? 100 பாக்ஸஸ் கிடையாது, வெறும் 500 பாட்டிலில் 0.10. ஓகேவா? 500 இன்ட்டு 0.5% என்னது? 500 இன்ட்டு 0.1%. 500 into 0.1%, 0.5. ஸோ m வேல்யூ வந்து 0.5. ஓகேவா? ஸோ e பவர் மைனஸ் 0.5, 0.5 ஹோல் பவர் அட்லீஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அட்லீஸ்ட் 1 அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு டிஃபெக்டிவ் இருக்கலாம், இல்லை 2 டிஃபெக்டிவ் இருக்கலாம், அப் டு 500 டிஃபெக்டிவ் வரைக்கும் கூட எனக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு டிஃபெக்டிவ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 0 டிஃபெக்டிவ் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்னது? இ பவர் மைனஸ் என்னம்மா 0.5 ஹோல் பவர் 0 தானே? 0 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் 1. ஓகேவா? ஏன்னா எழுதிக்கோங்க 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. ஓகேவா? ஸோ இ பவர் மைனஸ் 0.5 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 0.6045 665 கொடுத்துட்டாங்க. எனிதிங் பவர் 0 இஸ் 1 டிவைடட் பை 1. வேல்யூ இஸ் அதே வேல்யூ தான். ஓகேவா? இது ஒரு பாக்ஸுக்கான வேல்யூ. நமக்கு 100 பாக்ஸஸ் ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ 100 இன்ட்டு contain at least
அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ் தானே கொடுத்துருக்காங்க, நான் 1 டிஃபெக்டிவ்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ 2 டிஃபெக்டிவ் அப்படின்னா 2 above, 2 டிஃபெக்டிவ், 3 டிஃபெக்டிவ், 4 டிஃபெக்டிவ். ஸோ நம்ம 0வையும் 1ஐயும் ரெண்டுமே ஆட் பண்ணணும். நான் 1 டிஃபெக்டிவ்னு நினச்சிக்கிட்டேன் கொஸ்டின், ஓகேவா? ஸோ 0வையும் ஆட் பண்ணணும். P of x is equal to 1 அதையும் கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து மைனஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது 0.6065 வரும். இன்னொன்று P of x is equal to 1 என்ன வரும், ப்ளஸ் x பவர் மைனஸ் 0.5 into 0.5 whole power and divided by 1 factorial, ஓகேவா? ஆட் பண்ணி சொல்கிறீங்களா? 0.5 ப்ளஸ் 0. புரியுதாப்பா? திருப்பி எழுதவா கொஞ்சம் அழிச்சிட்டு. (0.6065 into 1 plus 0.6065 into 0. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருது? 0.3 something வருதா? 30325. இங்கே 0.6065 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.90975 வருதா? 0.90 சம்திங் வரும். ஓகே, ஸோ இது என்னது, 100 பாட்டில்ஸ்க்கான டேட்டா, ஓகேவா? 100 பாட்டில்ஸில் இவ்வளோ டிஃபெக்டிவ் இருக்கலாம், அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு இது மாதிரி 100 பாட்டில்ஸ் வச்சு 500 பாட்டில்ஸ்க்கான டேட்டா, 500 பாட்டிலில் ஒரு பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி 500 பாக்ஸ் வாங்குகிறாங்க. அப்போனா 500 இன்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி போட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை பாக்ஸ் டிஃபெக்டிவாக இருக்கும்னு கண்டுபிடிக்கலாமா? புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு? 500 இன்ட்டு 0.90 என்ன வருது? 500 இன்ட்டு 100 பாக்ஸஸ் இது மாதிரி வாங்குகிறாங்க. 500 பாட்டில் இருக்குது ஒரு பாக்ஸில், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாக்ஸ்க்கான டேட்டா தான் இது, ஓகேவா? இது மாதிரி 100 பாக்ஸ் வாங்குகிறாங்க, 100 பாக்ஸ். ஸோ 100 இன்ட்டு 0.9 இஸ் 997 என்னப்பா 9.90 90.97. கால்குலேட்டர் கொடுங்க. என்னம்மா? -1 வெக்டம்பர். ஸோ 1 மைனஸ் the value 1 minus 9025 1 minus 0.9025 which is 0.0975 கிடைக்கும். 0.095 தான் 0.095 is equal to approximately 9 boxes டிஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? நாலே ஸ்டெப்பில் போடலாம். 1 minus P of x is equal to 0 plus P of x is equal to 1. 1 minus e power m is equal to nt, which is 500 into 0.01, 0.5 minus 0.5
0.5 whole power x is 0 divided by 0 factorial plus e power next sum weather shows that if 5% of family in Kolkata if 5% of family in Kolkata if 5% of family in Kolkata do not use gas as fuel, what will be the probability of 10 families in random sample ஒரு 10 ஃபேமிலியும் எடுக்கிறாங்க. அப்புறம் டைம் இன்டர்வல் என்ன 10 ஓகேவா. m is equal to 10 ஒரு 10 பேராக நம்ம செக் பண்ணுறோம். ஒரு பேஜாக செக் பண்ணுற மாதிரி ஒரு 10 ஃபேமிலியாக நம்ம ரேண்டம் சாம்பிள் எடுக்கிறோம். ஒரு சாம்பிளில் 10 பேர் இருக்காங்க. ஸோ m is 10 of 100 families who do not use gas as fuel. e power minus 5 is equal to 0.0067. ஸோ m கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் NP தான் ஓகேவா. ஸோ டேட்டா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கொடுத்துருந்தால ஆப்வியஸாக நம்ம பாய்சான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலா இஸ் e power minus m power x divided by x factorial. ஸோ என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5% அப்படிங்கிறது என்னது ப்ராபபிலிட்டி ஓகேவா. 5/100 ஓகேவா. என்னங்கிறது 100 ஃபேமிலிஸ் ஓகேவா. 100 into 5% அப்படின்னா என்ன வருது 5 வரும் ஓகேவா. m is equal to 5 வரும் ஓகே. ஸோ e power minus 5 power x என்னது 5% m என்ன வருது x 10 families. So x 5 power 10 divided by 10 factorial. e power minus 5 is 0.0067. 5 power 10 என்னன்னு கால்குலேட்டரில் போட்டுருங்க. 5 factorial என்னங்கிறது 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ 5 power 10 என்னங்கிறது கால்குலேட்டரில் கம்ப்யூட் பண்ணுங்கள். Ten factorial 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. Answer 0.0180 வருதான்னு செக் பண்ணுங்க. 5 power 10 வேல்யூ என்னன்னு இங்கே போடுங்க. 10 into 9 into என்ன வேல்யூ ஹோல்சம் வேல்யூ வருதுங்கிறத இங்கே போடுங்க. ஐ திங்க் அரௌண்ட் 362800 வருதுன்னு நினைக்கிறேன் டினாமினேட்டர். 36,28,800. போட்டிங்களா?
0.0180 வருதானே செக் பண்ணுங்கம்மா. 0.0180 ஓகேவா? x is equal to 2. பையை 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்தது அதுதா. ஸோ 0.0180 ஆன்சர் வரணும். ஸோ நெக்ஸ்ட் சம், probability of x is equal to 0 if probability of x is equal to 0 is equal to probability of x is equal to 1. Then p of x is equal to 2 is what? Using Poisson distribution. Using Poisson distribution. So என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? p of x is equal to 0 is equal to p of x is equal to 1. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? e power minus m power x divided by x factorial, e power minus m power x divided by x factorial. e power minus m தெரியாது, அதனால் m-ஆகவே வச்சுக்கிறேன். m தெரியாது, m power x is equal to 0 factorial is equal to e power minus m power 1 divided by 1 factorial. So e power minus m e power minus m cancel பண்ணலாம். m power 0 is 1. ஓகேவா? ஸோ 1 இங்கே வெறும் m மட்டும் இருக்கும். ஸோ m is equal to m is equal to 1 கிடச்சிரும். கிடச்சிச்சு எல்லாருக்கும்? நமக்கு என்ன கேட்குறாங்க? p of x is equal to 2 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? e power minus m power x divided by x factorial. e power m is minus 1 divided into m is 1 into x is 2 divided by 2 factorial. So 1 by 2 e எழுதலாமா? 1 by e power minus 1ன்றதுனால கீழே வந்ததுனால 1 by 2e எழுதுவேன். ஈயோட வேல்யூ என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னங்கிறத பார்த்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இ வேல்யூ என்ன? 2.717. கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இ வேல்யூ ஓகேவா? மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1 by 2 ஈயோட ஸ்டாப் பண்ணி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த சம் காப்பி பண்ணிட்டீங்களா? 5.1 by 2e போட்டிங்களா? ஸோ 1 by அதான் கேட்குறேன். 5.436. ஸோ 1 by 5.436 என்ன வருது? ஏன்னா பாய்ஸானை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ப்ராப்ளம்லேயே 5 பாயிண்டில் வராதுன்னு பார்த்தா 0.1838 தான். ஓகே, பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா 18.36% சொல்லணும். ஆப்ஷன் எப்படி இருக்கோ அப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஃபார் நோட் பண்ணிட்டீங்களா? காவியா எழுதிட்டீங்களா? சுஜிதா ஓகே. நெக்ஸ்ட்டு, இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 5% tools produced are defective. Find probability out of 40 sample at most 2 will be defective. At most maximum 2. அப்பனா எத்தனை என்னென்ன கேசஸ்லாம் இருக்கலாம்? ஒரு டிஃபெக்டிவ் கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு டிஃபெக்டிவ் இருக்கலாம், இன்னொன்று மேக்ஸிமம் 2 டிஃபெக்டிவ் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்ன? e power minus m power x divided by x factorial.
e பவர் மைனஸ் m என்னது 5%ங்கிறது தான் ப்ராபபிலிட்டி இன்ட்டு என்னங்கிறது என்ன 40 சாம்பிள் 40 இன்ட்டு 5% என்ன வருது 40ல் 10% 2 ஓகேவா ஸோ e பவர் மைனஸ் 2 பவர் 0 டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e பவர் மைனஸ் 2 பவர் 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் e பவர் மைனஸ் 2 பவர் 2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் e பவர் மைனஸ் 2 காமனாக எடுத்துக்கலாம் 2 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 divided by 1 divided by 1 divided by 2 1 plus 2 plus 2 which is 5 into e power minus 2 5 into e power minus 2 value சொல்லிருக்காங்க e power minus 2 value 0.135 given data ல எழுதிக்கோங்க 5 into 0.135 கால்குலேட்டர் கொடுப்பா எல்லாப்போ ஆன்சர் வந்து 0.675 வந்ததா பாருங்க வந்ததா நெக்ஸ்ட் கொஷின் in Poisson distribution P of success probability of success is very close to options -0 option B 0 option C 1 option D none so என்ன சொல்லிட்டாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்னால் எத்தனை டிஃபெக்டிவ் வரும் எத்தனை மிஸ்டேக் வரும் எத்தனை மிஷன் ஃபெயிலியர் ஆகும் அதான அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படி வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும் தானே சொல்லியிருக்கேன் ஸோ இட் வில் பி அரவுண்ட் 0வாக தான் இருக்கும் இட் வில் பி க்ளோஸ் டு 0வாக தான் இருக்கும் ஒன்றுனா நான் ஷுவராக நடக்கிறது ஓகேவா 1 ப்ராபபிலிட்டி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லாமே டிஃபெக்டிவாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் வராது மைனஸ் வேல்யூவும் வராது ஸோ இட் வில் பி வெரி க்ளோஸ் டு 0.1 0.001 0.6 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு heading normal distribution next heading is normal distribution Poissonல எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கு ஒரே ஒரு பாராமீட்டர் which is m ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம் நீங்க ஹோம்வொர்க்னு எழுதிக்கோங்க எக்ஸாம்பிள் 16.17 and 16.18 ஹோம்வொர்க் ஓகேவா 16.17 16.18 பாய்சானில் எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸுமே பாருங்கள் ஓகேவா பொறுமையாக உட்காந்து போடுங்க ஈஸியாக தான் இருக்குது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான் வேறு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாய்சானுக்கு கீழே இன்னொரு சம் போடலாம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் Poisson variable standard deviation of Poisson variable is
1.732. What is the probability? What is the probability? What is the probability that the variate lies between minus 2.32 to 3.68? Minus 2.32 இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? எஸ்டி கொடுத்துருக்காங்க. எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 1.732. பாய்சானில் எஸ்டி ஃபார்முலா என்ன? ரூட் எம். ரூட் எம் இஸ் ஈக்குவல் டு 7.73. 1.732 கரெக்டாக 1.73. ஸோ எம் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.732 இஸ் என்ன வருது? அப்ராக்சிமேட்லி என்ன வருதுமா? ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போணுச்சுன்னா என்ன பண்ணணும்? தப்பாக பண்ணக்கூடாது. ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போணுச்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும். 1.732 இன்ட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா அரவுண்ட் என்ன வருது? 2.991 விச் இஸ் 3ன்னு சொல்லலாம். அரவுண்ட் 3. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? லைஸ் பிட்வீன் minus 2.32 3.68ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்க? ஃபங்க்ஷன் p of x is equal to மைனஸ்லேருந்து 0 1 2 இந்த மாதிரி 3 வேரியபிள் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? p of x is equal to 0 அஷ்யூம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அஷ்யூம் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இன் பிட்வீன் வேல்யூ ஏதோ ஒரு 3 வேல்யூ நான் அஷ்யூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி அசம்ஷனில் ஆளுக்கு ஒரு அசம்ஷன் எடுப்பீங்க, அதனால் ஆன்சர் கரெக்டாக வராது. சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து 0.65. ஜஸ்ட் எழுதிக்கோங்க போதும். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. திரும்பி ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஹோம்ஒர்க் கொஷின் ரெண்டும் இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு போடுங்க. ஓகேவா? Next question, between 9 to 10 a.m. average number of phone call per minute coming into the switchboard of company is 4. ஸோ இந்த 4ங்கிறது என்னம்மா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோன் கால் பர் மினிட்ஸ் இஸ் 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ ஒரு நிமிஷத்துக்கு 4 கால் வருது. ஓகேவா? ஒரு பர் இன்டர்வலுக்கு என்ன வேல்யூ வருது? ஆவரேஜ் எம் தானே ஆவரேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆவரேஜை அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ m is equal to 4. இது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Find the probability that during one particular minute, கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக போடலாம். during one particular minute, first one, no phone calls தான் x is equal to என்னன்னு எடுத்துக்கணும்? 0ன்னு ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்மோஸ்ட் 3 phone calls. அட்மோஸ்ட் 3 phone calls-னால் ஒரு ஃபோன் கால் கூட வராமல் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு ஒரு கால் வரலாம், நெக்ஸ்ட்டு 2 கால் வரலாம், தென் அட்மோஸ்ட் 3ங்கிறதுனால 3 கால்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? ஸோ இது 4 கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு e for x is equal to 0க்கு 0.018 வரணும். இதுக்கு வேல்யூ 0.43 வரும். ரொம்ப குயிக்காக கண்டுபிடிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண சம்ஸ் தான். இதே மாதிரி தான் சிமிலர் சம்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பாருங்கள். ஓகேவா? பார்க்காம
வராதீங்க. என்னம்மா? e பவர் மைனஸ் 4க்கு வேல்யூ ஜீரோ பாயிண்ட் கொஷினில் எழுதிக்கோங்க. e பவர் மைனஸ் 4 வேல்யூ இஸ் 0.018316. ஜீரோ பாயிண்ட் 018 வந்தா ஃபஸ்ட்டுக்கு இந்தா வந்துச்சுனா இந்த 0.018 இதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. 0.018 தனியாக கம்ப்ளீட் பண்ணணும். e பவர் -4 1
புட்டிங்களா 0.43 வந்ததா அரவுண்ட் 0.43. நெக்ஸ்ட்டு additional property of Poisson distribution. Additional property of Poisson distribution, which is x belongs to Poisson distribution having m as m1, y belongs to Poisson distribution with time interval as m2. Then x plus y கேட்டாங்க அப்படின்னா m1 plus m2 ஆட் பண்ணோம்னா இதோட டைம் இன்டர்வல் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். z is equal to x plus y அப்படின்னா ஓகேவா? போர்டு தெரியுதுல்ல? சேம் பைனாமியல் மாதிரியே தான் ஓகேவா? இதை பேஸ் பண்ணி சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடும். நார்மல் ஹெட்டிங் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு கிராஃப் போட போகிறோம் ஓகேவா? இங்கே எக்ஸோட வேல்யூஸும் இந்த இடத்துல நார்மலாக நம்ம ஃப்ரீக்வன்சி போடுவோமா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் படித்தோமா? அது மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி போடாமல் ப்ராபபிலிட்டியை போட போகிறோம். ப்ராபபிலிட்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பேர் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கிராஃப்க்கு பேர் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த டோட்டல் ஏரியா வில் பி என்னவாக இருக்கும்? டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? டோட்டலாக ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? 1 ஓகேவா? ஸோ இந்த கர்வோட டோட்டல் ஏரியாவோட வேல்யூ வில் பி 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு இந்த கர்வை ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்டில் மீனு, மீடியன், மோடு மூணுமே ஈக்குவலாக இருக்கும். மோடுனா என்ன? ஹையஸ்ட் பாயிண்ட் தானே மோடு. இந்த பாயிண்ட் தான் மோடு ஓகேவா? ஸோ மோடு வேல்யூ, மீடியன் வேல்யூ, மீன் வேல்யூ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈக்குவலாக இருக்கும். இதே கான்செப்ட்டு நான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்கும் போதும் சொல்லியிருக்கோம் ஓகேவா? செகண்டு பாசிட்டிவ்லி ஸ்கியூடு. அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பல்ஜ் ஆகி இப்படி டவுன் ஆகிடும். இப்போ மோடு இங்கே வரும். மோடு முன்னாடியே வந்துடும். நெக்ஸ்ட்டு மீடியன் வரும். நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ வரும். ஸோ மோடு வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் மீடியன் அண்ட் லெஸ்ஸர் தென் மீன். மோடு வேல்யூ ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஃப்ரண்ட்டில் இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்படின்னா மோடோட வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும். மீடியன், மீன். மோட் இஸ் லெஸ்ஸர் தென் மீடியன், மீடியன் இஸ் லெஸ்ஸர் தென் மீன். பாசிட்டிவ்லினா ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் ஹைட் வந்துட்டு அப்புறம் ஸ்லோப் வந்துருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு நெகட்டிவ்லினா இப்படி வந்திருக்கும். இங்கே மோடு லாஸ்ட்டில் இருக்கும், மீடியன் எப்போதுமே நடுவில் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி மீன் இருக்கும் ஓகேவா? ஸோ என்னது? மீன் இஸ் லெஸ்ஸர் தென் மீடியன், லெஸ்ஸர் தென் மோடு தான் பெரிய வேல்யூவாக இருக்கும் ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மோடு இஸ் லார்ஜர் தென் மீடியன், மீடியன் இஸ் லார்ஜர் தென் மீன் அப்படின்னு எழுதிக்கலாம். வைஸ் வர்ஸா ஓகே? ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருப்பேன். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? கண்டினியூஸ் டேட்டானா டைம் இன்டர்வல் வச்சு இருக்கும் கரெக்டாக. அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஓகேவா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலா இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி function f of x is equal to 1 by sigma root of 2 right.
2 pi e power minus x bar minus mu whole square divided by 2 sigma square. இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? x bar minus mu whole square divided by 2 sigma square for minus infinity to plus infinity. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வந்து டச் ஆகிருக்காது கிரவுண்டில். ஓகேவா? அதாவது ஆக்சிஸில் டச் ஆகிருக்காது. இது கண்டினியூ ஆகிட்டே போகிற மாதிரி தான் அஷ்யூம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் வேல்யூக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஹெட்டிங்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அஷ்யூம் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 1 பை சிக்மா 1 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சிக்மா 1 ஆகிடும். ரூட் 2 பை next x bar minus 0 divided by 2 1 square னு வரும். அதனால வெறும் 2. ஓகேவா? minus of whole square my x bar minus 0 divided by 2 அப்படின்னு எழுதிக்கோம். ஸோ 1 minus 2 root by minus z square divided by 2 எழுதிக்கோங்க. z is equal to x bar minus mu அப்படின்னு எழுதிக்கோங்க. கீழே நோட்டுன்னு எழுதி z is equal to x bar minus mu. சம்ஸ் போடும்போது புரியும் உங்களுக்கு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விஷயம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட்டுன்னு எழுதிக்கோங்க. நோட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சென்டர் லைன் ஆஃப் தி நார்மல் கர்வ். சென்டர் லைன் ஆஃப் தி நார்மல் கர்வ் divides the curve into 2 equal parts. ஒரு கிராஃபிக்கு அது ஒரு நார்மல் கர்வ்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு. இல்லை சென்டர் லைனு இந்த கர்வை ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ 1 அப்படின்னா அப்போனா இதோட வேல்யூ 0.5 இருக்கும், இதோட வேல்யூ 0.5 இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் LHSனா left hand side is 0.5 and area of RHS is 0.5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் tails of the curve. tailனா இந்த கீழே உள்ள tail. ஓகேவா? tails of the curve never touches the axis. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். never touches the axis which is x axis. never touches the x axis or horizontal line. horizontal line na இந்த line, இது vertical line. horizontal line. Next, to find mean deviation. mean deviation na என்ன? ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில எக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ் வேல்யூ மீன்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தானே மீன் டீவியேஷன். நம்ம ஆல்ரெடி டிஸ்பர்ஷனில் பார்த்துப்போம். டிஸ்பர்ஷன்னா டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்மளோட வேல்யூ அந்த மீன் வேல்யூலேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? டிவைடட் பை n போடும். சம்மேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் பண்ணுவோமா, டிவைடட் பை n.
ஸோ அதான் மீன் டீவியேஷன். இங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் டீவியேஷன் ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். மீன் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு sigma root 2 divided by pi, which is approximately equal to 0.8 of sigma. Quartile deviation. Quartile deviation na quarters Q1, Q2, Q3 லேந்து எவ்வளோ deviation ஆயிருக்கு ஒரு வேரியபிளோ அப்படிங்கிறது 2/3 sigma, which is approximately equal to 0.675 sigma. இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ், கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகும். நெக்ஸ்ட் QD is equal to 2/3 sigma எழுதலாமா? QD is equal to 2/3 SD எழுதலாமா? சிக்மா நான் SD தானே. நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். 6QD is equal to 5MD is equal to என்னது 4SD. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? 6QD is equal to 4SD. QD is equal to 4/6 SD, which is equal to 2/3 SD. அதெல்லாம் நான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கேருந்து டெரிவேஷன் தான் இருக்குது. ஓகேவா? சேம் தான். இப்படி தான் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. ஓகேவா? ஒன்றும் புதுசாலாம் நம்ம படிக்கலை. அதே குவார்டைல் டிவியேஷன், அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கண்டினியூஸ் டேட்டாவுக்கு படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோயர் குவார்டைல். லோயர் குவார்டைல்னால் என்னது? 3 குவார்டைல் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? என்னென்ன குவார்டைல் இருக்கலாம்? Q1, Q2, Q3, Q4லாம் கிடையாது. லோயர் குவார்டைல்னால் Q1. ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா லோயர் குவார்டைல்னால் இந்த இடத்துல இருக்குமா ஃபஸ்ட் குவார்ட்டரு, இந்த Q1னு சொல்கிறான், மீடியன் தானே, நடுவில் உள்ள லைன் தானே மீடியனு. இதை Q2னு சொல்லலாம், இதை Q3ன்னு சொல்லலாம். லோயர் குவார்டைல் வேணும் அப்படின்னா Q1 வேணும்னா என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். 0.mu மைனஸ் மீன் மைனஸ் 0.675 சிக்மா. அந்த மியூலேருந்து 0.6 நார்மல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா 0.675 சிக்மா. Q1 வேணும்னா மியூலேருந்து 0.675 சிக்மா எழுத போகிறோம். Q1 லோயர் குவார்டைல். அப்பர் குவார்டைல்னால் என்னது? அப்பர் குவார்டைல்னால் என்ன? Q2வா Q3யா? Q3 வேணும் அப்படின்னா மியூலேருந்து ப்ளஸ் 0.675 சிக்மா எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டுமா point of inflection. Heading is point of inflection. Point of inflection. Point of inflection அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு curve இருக்குது. ஓகேவா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் curve இருக்குது. ஓகேவா? இது கான்வெக்ஸ்லேருந்து இது கான்வெக்ஸ் கர்வ்னு சொல்லுவோமா? கான்வெக்ஸ் கான்கேவ்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்லேருந்து இந்த கான்வெக்ஸ்லேருந்து இப்படி கான்கேவாக மாறுது. ஸோ இந்த சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கான்கேவ்லேருந்து இப்படி ஒரு கர்வாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் பாயிண்ட் ஆஃப், 2 பாயிண்ட் ஆஃப் ஒரு கர்வில், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் 2 பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் தி என்னென்னு எழுதிக்கோங்க. இட் இஸ் தி சேஞ்சஸ் இன் கர்வேச்சர் ஆஃப், சேஞ்சஸ் இன் கர்வேச்சர்னால் இந்த கர்வில் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது, இந்த இடத்துல கான்வெக்ஸ்லேருந்து கான்கேவாக மாறுது, கான்கேவ்லேருந்து கான்வெக்ஸாக மாறுது. சேஞ்சஸ் இன் கர்வேச்சர் ஆஃப் நார்மல் கர்வ் ஓகே.
next point is there are எத்தனை point of inflection இருக்கு 2 points of inflection 2 point of inflection first point அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா first point is equal to mu minus sigma second point கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுமே தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க mu plus sigma அவ்வளோதான் ஓகேவா ஓகே எழுதிட்டீங்களா next area under curve area under curve ஸோ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் curve இருக்கு இது நடுவில் உள்ள லைனை மியூ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மீன் மீடியன் மூணுமே இந்த லைனில் தான் இருக்கும் ஸோ இந்த நடுவில் உள்ள லைனை மியூன்னு சொல்லுவோம் இந்த லைன் எனக்கு வேணும் அப்படின்னா which is q1 இந்த லைன் வேணும் இந்த லைன் வேணும்னா மியூ மைனஸ் சிக்மான்னு எழுதுவோம் இங்கே உள்ள லைன் வேணும் அப்படின்னா மியூ ப்ளஸ் சிக்மா இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும்னா மியூ மைனஸ் 2 சிக்மா இங்கே வேணும்னா மியூ ப்ளஸ் 2 சிக்மா ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஏரியா கவரேஜ் இருக்குங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே உள்ள ஏரியா கவரேஜ் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா area between எழுதிக்கோங்க first point is area between mu minus sigma to mu plus sigma is equal to 68.27% total curveல கவர் ஆயிருக்கு அப்படின்னு இந்த டோட்டல் கர்வில் 68% இந்த ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா 68.27% இந்த வேல்யூலாம் கண்டிப்பாக நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஏரியா between mu minus 2 sigma to mu plus 2 sigma is equal to 95.45%. Third, area between mu minus 3 sigma to mu plus 3 sigma is equal to 99.73%. So, mu minus 3 sigma, mu plus 3 sigma அது வரைக்கும் என்னது calculate பண்ணுமா ஸோ mu minus 3 சிக்மாலேருந்து mu plus 3 சிக்மா வரைக்கும் 99.73% கவர் ஆகிருக்கு நெக்ஸ்ட் அவுட்டர் லிமிட் அதோட வேல்யூ பர்சன்டேஜ் 0.27%. இந்த கர்வுக்கு அவுட்டரில் ஒரு கண்டினியூஷன் ஆகிட்டே போதில்ல அந்த ஏரியா ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக தான் இருக்கும் 0.27% அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பர்சன்டேஜோட வேல்யூ. ஏரியாவாக வேணும்னா 68.27 டிவைடட் பை 100 அப்படின்னா என்ன வரும் 0.68 வரும். ஓகேவா, புரியுதா? ஸோ அவுட்டர் லிமிட்டோட அதே மாதிரி பர்சன்டேஜ் இல்லாமல் டெசிமலில் கொடுத்துருக்கலாம். 68.27% கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா 0.6827. அவுட்டர் லிமிட் ஏரியா என்ன சொல்லலாம் 0.0027 ஏரியா. இங்கே பர்சன்டேஜ்னால் இந்த வேல்யூ, வெறும் வேல்யூனா இந்த மாதிரி டிவைடட் பை 100 போட்டுக்கணும். ஓகேவா, பர்சன்டேஜில் கொடுக்கல அப்படின்னா. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நார்மல் கர்வ். அப்ளிகேஷன் ஆஃப் நார்மல் கர்வ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் நார்மலாக ஹைட்டு வெயிட் எல்லாமே கண்டினியூஸ் டேட்டாவாக தான் போடுவோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேயே நீங்கள் புக் பேக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹைட்டு வெயிட்லாம் எந்த டேட்டா கீழே போடுவோம், டிஸ்க்ரீட் டேட்டா கீழே போடுவோமா, கண்டினியூஸ் டேட்டா கீழே போடுவோமான்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஹைட்டு வெயிட்லாம் கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல் பேஸ் வச்சு தான் போடுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட அப்ளிகேஷன் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, நாட் ஃபார் டிஸ்க்ரீட் டேட்டா லைக் height and weight. Height, weight.
Second point, the probability is neither too large nor too small. Next is standard normal curve. Heading is standard normal curve. இதை Z ன்னு denote பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே assumption என்ன எடுத்துப்போம், assume that mu is equal to 0, sigma is equal to 1 நம்ம assume பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம standard normal curve வரையலாம். curve வரைஞ்சிட்டு பார்க்கலாம். ஓகேவா? curve ஸோ mu 0 இருந்தால் இந்த இடம் என்னவா இருக்கும், 0 இருக்கும். இந்த இடத்துல mu மைனஸ் சிக்மா என்னவா இருக்கும், 0 மைனஸ் 1 இஸ் 1. ஓகேவா? அங்கே எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம், இங்கே ஜெட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல mu மைனஸ் 2 சிக்மா என்னவா இருக்கும், மைனஸ் 2 இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். கரெக்டாக? ஸோ மைனஸ் 1 to z வேல்யூ மைனஸ் 1 to ப்ளஸ் 1 ஏரியா அதே தான். அப்படின்னா மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z, இதோட ஏரியா என்னவாக இருக்கும், 0.6828. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்ததே தான். ஓகேவா? அங்கே மியூ மைனஸ் சிக்மான்னு படிச்சிருக்கோம், இங்கே 1 to 1, இங்கே ஜெட்டுன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுங்கிறதுனால. ஓகேவா? மைனஸ் 2 to 2 which is minus 2 less than or equal to z. இதோட ஏரியா 0.9545 இருக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 3 to 0.9973. கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் ஃபார்முலா கான்செப்ட்ஸு இந்த நம்பர்ஸு இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே போதும், டேரக்ட் கொஷினாக தான் இருக்கும். நீங்கள் இதே படிக்காமல் இருந்தீங்கன்னா தான் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, வாட் இஸ் தி first quartile of x having the following probability density function. F of x is equal to 1 by square root 72 pi e power minus x by 10 divided by 72 whole power 2. நம்ம இந்த ஃபார்முலா டைப்பில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா Q1 கேட்குறாங்க. Q1 கண்டுபிடிக்கலாம். Q1 ஃபார்முலா என்ன, மியூ மைனஸ் 0.675 சிக்மா. கரெக்டாக? இதுக்கு என்னென்னலாம் எனக்கு வேணும், மியூ கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணும். இந்த டேட்டாலேருந்தே நான் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்னம்மா, 1 by சிக்மா 2. இதா பாருங்கள், e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் பவர் 2 டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர். கரெக்டாக ஃபார்முலா? ஸோ எனக்கு இந்த இடத்துல மியூ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 10 இருக்குது. கரெக்டாக? அதனால் டைரெக்டாக மியூ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு 2 சிக்மா ஸ்கொயர். எனக்கு சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா, எய்தர் இங்கேருந்தும் நான் கண்டுபிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். 2 சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 72ன்னு எழுதிக்கலாம். ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 72 by 2 இஸ் 36.
தென் சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னது 6. எனக்கு மியூ வேல்யூ கிடச்சிருச்சு, சிக்மா வேல்யூ. ஸோ Q1 இஸ் மியூ மைனஸ் 0.675 சிக்மா. ஸோ 10 மைனஸ் 0.675 இன்ட்டு 6. ஓகேவா? ஸோ டேரெக்டாக Q1 வந்துடும். ஓகே, ஸோ Q1 இஸ் அரவுண்ட் 5.95. என்னம்மா வந்துதா? இல்லம்மா next question. Function f of x is equal to e power minus x minus mu the whole square divided by divided by 1, then find mu comma variance, mu comma variance x minus இங்கே mu கிடையாது 4. ஓகேவா? x bar x minus 4 இதுலேருந்து எனக்கு mu கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ mu is equal to 10 எழுதலாமா? சாரி 4 எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? சிக்மா ஸ்கொயர் தானே வேரியன்ஸு. இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? ஃபார்முலா பாருங்கள், இ பவர் கீழே 2 சிக்மா ஸ்கொயர் வரும். ஸோ 2 சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுக்கு மேலே கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா சிக்மா கேட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் தான் 1/√2ன்னு எழுதணும். வெறும் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் கொஸ்டினு, ஆன்சரும் இவ்வளோ தான். மியூ இஸ் ஈக்குவல் டு 4, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின். If two quartiles of normal distribution are 47.30 and 52.70 respectively, then mode is what? ரெண்டு குவார்டைல்னா Q1 Q3யும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். which is mu minus 0.675 சிக்மாவும் mu plus 0.675 சிக்மாவும் கொடுத்துருக்காங்க. which is என்னது? 47.30 is equal to mu minus 0.675 சிக்மா
52.70 is equal to mu plus 0.675 sigma. ஓகேவா? எனக்கு இது ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிச்சா, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணிட்டு மியூ கண்டுபிடிக்கலாமா, இல்லை மியூவை கேன்சல் பண்ணிட்டு சிக்மா கண்டுபிடிக்கலாமா? என்னப்பா முடிக்கிறீங்க? ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம்ல சந்தோஷ். ஸோ மியூ மைனஸ் 0.675 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 47.30. டேபே டயர்ட் ஆகிடுச்சு போல. mu minus 0.675 is equal to 47.30. mu plus 0.675 is equal to 52.70. ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணலாமா? இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு 2 mu is equal to என்னது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருது பாருங்கள். then mu is equal to 50. இந்த mu க்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிக்மா கிடச்சிடும். கரெக்டாக ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 minus 0.675 sigma is equal to 47.30. ஸோ மைனஸ் என்னம்மா, சாரி 50 மைனஸ், ஸோ 50 ப்ளஸ் 47.30 is equal to 0.675 sigma வரும். sigma is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 97.30 divided by 0.675 is equal to sigma வரும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா சிக்மா வேல்யூ வந்து கிடச்சிடும். கரெக்டாக சிக்மா வேல்யூ என்ன வருது? சிக்மா வேல்யூ இஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க? மோடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மோடு கமா மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறதா கொஸ்டின் எழுதிக்கோங்க. மோடு கமா மீன் டீவியேஷன். ஓகேவா? என்ன வருதுப்பா சிக்மா? அப்புறம் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 50 ப்ளஸ்ன்னு போட்டேன். 50 minus 47.30 is equal to 0.675. என்னப்பா, என்ன ஆன்சர் வந்தது? .7 வரும். அதை டிவைட் பண்ணுங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.675 2.7 divided by 0.675. சிக்மா 4 வந்துதா? வரலையா சந்தோஷ்? என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 50 minus 0.675 சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னது? 47.30. இந்த மைனஸ் இந்த பக்கம் போணுச்சுன்னா 0.675 சிக்மா இஸ் ஈக்குவல் டு 50 minus 47.30. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 2.7 டிவைட் பை, இதெல்லாம் என்னது சிம்பிளான கேல்குலேஷன், போடாமல் உட்காந்துருக்கிறீங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? இந்த இடத்துல மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் இது ஒரு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் வேரியபிள்னு. அதனால் மீன் இஸ் ஈக்குவல் டு மோடு இஸ் ஈக்குவல் டு மீடியன். ஸோ மீனுக்கு என்ன வேல்யூ வருதோ அதே மோடுக்கும் தூக்கி எழுதிடுறேன். ஓகேவா? மோடும் 50ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? மோடு கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது 4ன்னு. ஓகேவா? எனக்கு மீன் டீவியேஷன் வேணும். ஓகேவா? என்னென்னு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் நார்மல் டீவியேஷனுக்கும் என்ன ஈக்குவேஷன்? 4ST is equal to 5MD. MD வேணும்னா 4/5, MD value is 4. So 16/5 is around 3.2 வரும். ஓகேவா?
ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சம் போடுங்க ஓகேவா. லஞ்ச் முடிச்சுட்டு ஓகேவா அரௌண்ட் 2-2:30 திரும்பியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. லஞ்ச் கொண்டு வந்துருக்கீங்களா சுஜிதா? எல்லோரும் ஸ்கேனர் வாங்க ட்ரை பண்ணுங்கள். யார்கிட்டையாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஓகேவா.